Hello friends, வணக்கம் and welcome to KG Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சாஃப்ட்டா மல்லிப்பூ போல இட்லி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் இட்லி ட்ரை பண்ணிட்டு இட்லி சாஃப்ட்டாவே வரல அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க. இது போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்பவே சாஃப்ட்டா சூப்பரா இட்லி வந்து கிடைக்கும். நம்மளோட சேனல்ல நம்ம இட்லிக்கு ஏத்த மாதிரி சாம்பார் ரெசிபி ரெண்டு விதமான சாம்பார் ரெசிபி வந்து பார்த்திருக்கோம். ஈஸியா குக்கர்ல எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாம்பாரும் இன்னொரு சாம்பார் 10 நிமிஷத்துல எப்படி தயார் பண்ணலாம் டிஃபன் சாம்பார் அப்படின்றதையும் நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க இந்த சாஃப்டான இட்லி நம்ம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். 4 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து சரியாக இருக்கும். அதனால் 4க்கு 1 பங்கு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 4க்கு 1க்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் சரியாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது ஜவ்வரிசி. ஸோ இது போல் பெரிய ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி எந்த அளவு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் உளுந்து எந்த அளவு சேர்க்குறீங்களோ அதில் பாதி மடங்கு ஜவ்வரிசி வந்து சேர்க்கணும். நம்ம 1 பங்கு உளுந்து சேர்த்துருக்கோம். அதுக்கு அரை பங்கு அளவுக்கு நீங்கள் ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ 4 கப்பு அரிசி, 1 கப்பு உளுந்து, அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி. இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் ஸோ நமக்கு அரிசி, உளுந்து, ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது எந்த பக்குவத்தில் அரைச்சி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கிரைண்டரில் தேவையான அளவு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்க்கும்போது நிறைய தண்ணி சேர்த்துட்டு உளுந்து வந்து சேர்க்கக்கூடாது முதல்ல. இப்போ உளுந்து போட்டுட்டு நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது தண்ணி தெளித்து தான் எப்பயுமே உளுந்து அரைக்கணும். நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றிட்டு உளுந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உளுந்து பொங்கி வராது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா உளுந்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு நம்ம இப்போ மூடிடலாம். இது சரியான பக்குவம் வரவும் நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இது போல் உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம உளுந்தை எடுத்துட்டு அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசியை அரிசியோட சேர்த்தே அரைங்க. அரிசி அரைக்கும் போது ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்து மூடி வச்சுடுங்க. நம்ம இதை அடுத்த நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வைக்கும்போது 3/4 பங்களவுக்கு இருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு மாவு வந்து கிடச்சிருக்கு. இது ரொம்பவும் கிளறாமல் கொஞ்சமாக கிளறி எடுத்துக்கோங்க. ரொம்ப கிளறிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள பபிள்ஸ்லாம் வெளியேறிடும். அப்புறம் சாஃப்டாக இருக்காது. ஓரளவுக்கு கிளறி எடுத்துகிட்டு நம்ம இட்லி ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ இட்லி தட்டு வந்து நான் பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போது நம்ம இட்லி வந்து ஊற்றிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் தட்டு வச்சு இட்லி ஊற்றும் போது நமக்கு ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து இட்லி கிடைக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் நீங்கள் இட்லி ஊற்றி கொடுக்கும்போது 2 இட்லி கேட்டே வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் இட்லி வரமாட்டேங்குது அப்படின்னு ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. கட்டாயம் நம்ம வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வெந்ததும் நம்ம இட்லியை எடுத்துடலாம். கரெக்டாக 10 நிமிஷத்தில் இது தயாராகிடும். பாருங்கள், நம்மளோட இட்லி சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாங்கியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.